விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகள் தற்கொலை, அதாவது ஃபார்மர் சூசைட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அதை பற்றின பேச்சுவார்த்தை முழுசா முடிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் உண்மையிலேயே விவசாயிகளோட தற்கொலை, அதாவது இந்த ஃபார்மர் சூசைட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சா இல்லை மொத்தமாக இல்லாமல் இருக்கா இந்தியாவிலையும் மற்றும் தமிழ்நாட்டிலையும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த விவசாயிகள் தற்கொலைக்கான காரணங்கள் என்ன, யாரெல்லாம் காரணம், எதுக்கு விவசாயிகள் தற்கொலை பண்றாங்களா, அப்படி அவங்களுக்கு என்ன கஷ்டம், என்னென்ன கஷ்டங்கள் வருது, யாருனால வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நபர்கள் இருந்தீங்கன்னா விவசாயம் பண்ற தகவல் அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த விவசாயிகள் தற்கொலையை பற்றி ஒரு சின்ன தரவு, அதாவது டேட்டான்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்தியாவில் மட்டும் 1995 2014 ஆண்டு வரைக்கும் 2,96,438 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2014 2020 வரைக்கும் கடைசி 10 வருஷத்துல 1,12,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த 2022-23 ஆண்டுகள்ல 11,290 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தரவுகள் படி பார்க்குறப்ப இந்த 11,290 விவசாயிகள்ல 5,600 விவசாயிகள், அதாவது பாதிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நமக்கு விவசாயம் பண்ற பொதுமக்கள். அதே மாதிரி 6,000 விவசாயிகள் விவசாய வேலைகளை ஒரு தொழிலாக வச்சிருக்கோங்க. அதாவது விவசாயிகள் வயல்ல போயிட்டு களை எடுக்கிறது, இந்த மாதிரி நாட்டு நடுற தொழில்களில் முக்கிய தொழிலாக கொண்டு வந்திருக்க நபர்கள் தான் இந்த 6,000 பேர். குறிப்பா 2023 மட்டும் தமிழகத்துல மட்டும் 728 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. குறிப்பா அதிகபட்சமா இருக்கிற மாநிலங்கள்ல அதிகபட்சமா விவசாயிகள் தற்கொலை பண்ண மாநிலம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்துல 60,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுபடி ஒரு சர்வே எடுக்கிறப்ப, அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்றப்ப 2012 ஆண்டு மகாராஷ்டிரா விதர்பா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. எதுக்கு விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க, அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அந்த ஆராய்ச்சியில முக்கியமா அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, எதனால விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க அப்படிங்கிறது முதல்ல அதிகமா சொல்லக்கூடியது கடன் பிரச்சனை அதாவது மணி லெண்டர்ஸ், அதாவது வட்டி கொடுறவங்க கடன் அதிகமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வட்டி விகிதமும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால கடன் தொல்லைன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடியது லோ பிரைஸ் ஃபார் ப்ரொடியூஸ், அதாவது அவங்க உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலைகள் இல்லாமல் போறது. இது ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. மூணாவது ரொம்ப முக்கியம், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதாவது அரசியல்வாதிகள் இது பண்றது மூணாவது ஒரு பிரச்சனையா சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கிய மூணா இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா இந்த அரசியல் அமைப்பு சேர்ந்த நபர்கள்னால விவசாயிகள் தற்கொலையில் ஈடுபடுறது 4.42%. அதாவது இந்த 1,12,000 விவசாயிகள்ல 4.4 லட்சம் விவசாயிகள், அதாவது தோராயமா 4,950 விவசாயிகள் அரசியல் செல்வாக்கு உள்ள மக்களால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு போறாங்க அப்படிங்கிறத இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல நடத்தின அந்த ஆராய்ச்சியில தெரிய வருது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் அரசியல்வாதிகள் மட்டும் சொல்ல முடியாது, நம்மளும் தான். உதாரணத்துக்கு நம்மளே ஒரு காய்கறி கடையில எங்கேயோ போறப்ப மார்க்கெட் உழவர் சந்தையில போறப்ப ஒரு உழவர் தயாரிச்ச ஒரு பொருள் இருக்கு. உதாரணத்துக்கு தக்காளி எடுத்துக்கிறோம். தக்காளி ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த விவசாயிகள் சொல்றாங்க அப்படின்னா அந்த 25 ரூபா நம்ம கொடுத்து வாங்க மாட்டோம். அதுக்கு ஒரு பேரம் பேசிக்கிட்டு இருக்கும். அதே உணவுப் பொருள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்ல வேற ஏதோ வெளியில ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்லயோ நம்ம போய் பாக்குறப்ப அது ஒரு தோசை, இத்தனும் தோசையை 70 ரூபா 75 ரூபா சொல்லுவோம். அவன்கிட்ட எந்த இதுவுமே பேச மாட்டோம். இதனாலதான் விவசாயிகள் நஷ்டமடைறாங்க. அதே மாதிரி இவ்வளோ கஞ்சப்பட்டுக்கிட்டு இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு நம்ம இங்க பேரம் பேசுறவங்க சாயங்காலமான சாராய கடையில போய் 90 ரூபா 100 ரூபா 150 ரூபாய்ன்னு வாங்கி குடிக்கிறோம். இதனாலதான் விவசாயிகள் நஷ்டமாகறாங்க. இதனாலதான் விவசாய பொருள்களுக்கும் அதனால இந்த விவசாயிகள் தற்கொலைக்கு பொதுமக்களான நம்மளும் ஒரு காரணம் தான். முக்கியமான காரணம் அரசியல் பண்ற அரசியல்வாதிகளும் தான் அப்படிங்கறத இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்த ஆராய்ச்சியில சொல்றாங்க. குறிப்பா கிரெடிட் சிஸ்டம், அதாவது இந்த கடன் வாங்குவாங்க இல்லையா, விவசாயிகளுக்கு வருவாய் வர்றது, இந்த கடன் வர்றதுல மட்டுமே 15% விவசாயிகள் தற்கொலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஒரு வங்கியிலேயோ இல்லை ஏதோ ஒரு இதுல கடன் வாங்கியிருப்பாங்க, திருப்பி கட்ட முடியாம இருக்கிற அந்த சூழ்நிலை தான் இன்டிபெண்டன்ஸ், அதாவது கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது மூலயமா மட்டும் 15% விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா
உலக அளவில் இருக்க விவசாயிகள் தற்கொலையில் இந்தியா வந்து 6% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒன்று இதை சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயிகள்ங்கிற ஒரு தொழில் வந்து இல்லை அப்படின்னா யாராலையுமே வந்து பிழைக்க முடியாது. உண்மையை சொல்கிறேன். அதை விட்டோம், நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு காசு சேர்க்கறது எதுக்கு? நம்ம சாப்பிட்றதுக்கு தான். அந்த சாப்பாடு கொடுக்கறது யார்? விவசாயிகள் தான். அப்போது இவ்வளோ நம்ம போராடி அந்த சாப்பாடுக்கு வந்து கஷ்டப்பட்டோம்னா எப்படி? அது சாப்பாடு கொடுக்குற விவசாயிகள் கஷ்டப்பட்டு விவசாயிகள் தூக்குமாட்டி இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அடுத்த நம்மளோட அடுத்த சங்கதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதும். குறிப்பாக வந்து இதை தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறையா நடவடிக்கைகள் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? கடனை வந்து இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்? இருக்கிற கடனே வந்து ஒழுங்காக அவங்களால டயத்துக்கு வந்து கட்ட முடியலை அப்படிங்கிறதுனால வந்து அந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதுனால தான் தற்கொலை பண்ணுறாங்க. இதில் இன்னும் கடன் அதிகமாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இது உருப்படியான விஷயம் வந்து 2008 பண்ணாங்க. அதாவது கடன் தள்ளுபடி வந்து பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி இது பண்ணுறதுல விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறோம், இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கான கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னாங்க. அது உண்மையிலேயே அந்த ஒரு இடம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அது போக நிறையா மானிய திட்டங்கள் இப்போ வந்துருச்சு. ஆனால் இந்த மானிய திட்டங்களும் வந்து விவசாயிகளை போய் சேருதா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறி. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மானிய திட்டங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநில விவசாயிகளுக்கு வந்து ஏற்றதா ஒரு மானிய திட்டம். ஆனால் அது மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு போகாமல் குஜராத் மற்றும் ஆந்திரா விவசாயிகளுக்கு போனனால அங்கே இருக்க 60,000 விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து 2022 நடந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து தெரிவிக்கப்பட்டது. அதனால எவ்வளோ மானிய திட்டங்கள் வந்தாலும் அது விவசாயிகளுக்கு கரெக்டாக போய் சேருதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் இன்னும் தேவைப்பட்டு இருக்கு. இந்த மானிய திட்டங்கள் எதுக்கு விவசாயிகளுக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாததுதான். விவசாயிகள்கிட்ட இந்த மானிய திட்டங்கள் விவசாயிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு தெரியணும். அப்படி தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வேலைகள் வந்து நடக்க தான் செய்யும். அரசு அதிகாரிகள் மற்றும் மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்காரங்களாம் வந்து அவங்கவுங்க நல்லதுக்கு வந்து இதை பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எதுமான உண்மை. எனவே வந்து விவசாயம் வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈடான ஒரு தொழில். அதுக்கு தான் வள்ளுவர் சொன்ன சுரந்த இழப்பின் உலகம் உருந்தும் ஒருவை தலை அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணாமல் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள்களை மன நிறைவோடு வாங்கிட்டு போனீங்கனாலே விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் இருக்கும். முக்கியமாக அரசாங்க அதிகாரிகள் வந்து இந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து கொடுத்தாங்க. அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள்கள் கொடுத்தாங்க. விவசாயிகள் தற்கொலையும் குறையும், விவசாயிகள் போராட்டங்களும் குறையும், விவசாயிகளும் நம்மளை மாதிரி ஒரு மக்களாக வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில். நன்றி.